ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன், அதுக்கப்புறம் டி.கே. சிதம்பரனார், அதுக்கப்புறம் கண்ணதாசன் அண்டு குன்றக்குடி அடிகளார் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன், ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். அவங்க பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி. பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மையார். அவங்களோட காலம் பார்த்தீங்கன்னா 29/4/1891, 21/4/1964. ஓகேங்களா. அவங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், பிரெஞ்சு அண்ட் ஆங்கிலம். ஓகேங்களா. அவங்களோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா பாவேந்தர் புரட்சி கவிஞர், பகுத்தறிவு கவிஞர், இயற்கை கவிஞர், புதுவை கோயில், புதுமை கவிஞர். அவங்களோட சியார் மீது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பாரதிதாசன் அவங்களோட சிறப்பு. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புதுவையில் ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பாரதியார் மீது வந்து அதிக பெற்று கொண்டதுனால அவங்களோட பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார் வந்துட்டு அவங்களோட சிந்தனையை வந்து கவிதை வடிவில் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பாடல்கள் அவங்களோட புரட்சி வந்து பெண் விடுதலை, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, குடியாட்சி உரிமைகள், இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை வந்து அவங்களோட பாடல்கள் மூலமும் வெளிப்படுத்திருக்காங்க. அதனால அவங்க வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பாவேந்தர் அப்படின்னும் சிறப்பிக்கப்படுகிறார். ஓகேங்களா. பாரதிதாசனை பின்பற்றி பல கவிஞர்கள் உருவானதால் பாரதிதாசன் கவிஞர் பரம்பரை உருவானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாரதிதாசன் படைப்புகள் வந்து 1990 வந்து நாட்டுடைமையாக்கியது. தமிழக அரசு வந்து அவங்களுக்கு ஆண்டுதோறும் பாவேந்தர் விருது வந்து வழங்கி வருது. அதே மாதிரி வாழ்வினில் செம்மை சேர்ப்பவன் நீயே அப்படின்ற பாடல் வந்து புதுவை அரசு வந்து தமிழ்த்தாய் வாழ்த்த ஏற்றுக்கொண்டிருக்கு. ஓகேங்களா. தமிழக அரசு வந்து பாரதிதாசன் பேர்ல வந்து பல்கலைக்கழகமும், அதுக்கப்புறம் கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர், பன்முக ஆற்றல் கொண்டவர். பாரதிதாசன் வந்து கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர், பன்முக ஆற்றல் கொண்டவர். ஓகேங்களா. இவங்க வந்து கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் அதெல்லாமே அவங்க வந்து அவங்கள எழுதியிருக்காங்க. பாரதிதாசன் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட படைப்புகள் பார்த்தோம்னா புரட்சி கவி பிசிராந்தையார். புரட்சி கவி வந்து வடமொழியில் எழுதப்பட்டது. அதுக்கு வந்து பீல்கணியம் அப்படின்ற காவியத்திலிருந்து தழுவி பாரதிதாசன் அவங்க வந்து 1307 வந்து புரட்சி கவியாக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிசிராந்தையார் இது வந்து நாடக நூலுக்கு 1969 சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க. இதை வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியும் பாரதிதாசனும். ஓகேங்களா. பாரதியார் கேட்டதுக்காக பாரதிதாசன் வந்து எங்கெங்க காணினும் சக்தியடா அப்படின்ற பாடல் 2 பாடல் வந்து எழுதியிருக்காங்க. அதுதான் அவங்களோட முதல் பாடல். அதுக்கப்புறம் ஸ்ரீ சுப்பிரமணிய கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் அவங்க வந்து அவங்களோட நூல் சுதேசமித்திரன் அப்படின்ற இதழுக்கு வந்து அவங்க எழுதிய நூலை வந்து அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பாரதியார் வந்து அவங்கள வந்து உலகிற்கு அறிமுகம் படுத்துறதுனால அவங்கள வந்து சுப்பரத்தினம் ஊர்கவி என்று தமிழ்நாட்டு கவிஞர் உலகிற்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பாரதிதாசன் என்ற பெயர் நிலைத்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புனைப்பெயர்கள். அவங்களுக்கு என்னென்ன புனைப்பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். அவங்க வந்து புதுவையில் இருக்கும்போது அவங்க வந்து தமிழ் ஏடுகளில் பாரதிதாசன் அப்படின்ற பல புனைப்பெயர்களை எழுதி வந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெழுதுவோன், கிராக்கன், கிண்டல்காரன். ஓகேங்களா. அவங்க வந்து தந்தை பெரியாரின் தீவிர தொண்டர். அதனால அவங்க வந்து திராவிட இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டனர். ஓகேங்களா. அதனால அவங்க வந்து கடவுள் மறுப்பு, ஜாதி மத எதிர்ப்பு போன்ற தனது பாடல்கள் மூலம் பதிவு செய்தார். அப்புறம் அவங்க பிரபல எழுத்தாளரும் திரைப்பட கதாசிரியரும் பெரும் கவிஞருமான பாரதிதாசன் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினராக வந்து 1954 வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க.
அதுக்கப்புறம் 46, 29, 15. அப்போ வந்து செல்லட் 1946 ஜூலை 29. ஓகேங்களா, இங்கே வந்து தப்பாக இருக்குது. 1946 ஜூலை 29 அறிஞர் அண்ணாவால் அவங்க வந்து கவிஞர் இங்கே வந்து இந்த லைன் வந்து தப்பாக இருக்குது. ஓகேங்களா, மேலே மேலே இருக்கிறது. ஓகேங்களா, இது வந்து லைன் என்ன வரும்னா 1946 ஜூலை 29 அன்னைக்கு வந்து அறிஞர் அண்ணாவால் கவிஞர் புரட்சி கவி அப்படின்னு பாராட்டப்பட்டு அவங்க கிட்ட 25,000 வந்து அவங்க வந்து பரிசா பெற்று கௌரவிக்கப்படுறாங்க. ஓகேங்களா, இந்த லைன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1946 ஜூலை 29 அறிஞர் அண்ணாவால் கவிஞர் புரட்சி கவி என்று பாராட்டப்பட்டு ரூபாய் 25,000 வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். ஓகேங்களா, அவங்களோட விருதுகள் பார்த்தோம்னா அவங்க வந்து பெரியார் புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டம் வாங்குறாங்க. பெரியார் புரட்சி கவிஞர் பட்டம், அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா வந்து புரட்சி கவிஞர் என்ற பட்டம் அவங்களும் கொடுத்துருக்காங்க. மாநில அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நினைவாக ஆண்டுதோறும் பாரதிதாசன் விருது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்றது திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. அவங்க 1946 அமைதி ஊழல் அப்படின்ற நாடகத்திற்கு கிள்ளி பரிசு வந்து பெற்றாங்க. 1970 பார்த்தீங்கன்னா அவங்க மரணத்திற்கு அப்புறம் பிசிராந்தையார் அப்படின்ற நாடகத்திற்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது. ஓகேங்களா, அப்புறம் 2001 அக்டோபர் மாதம் 9 சென்னல் தபால் துறை மூலமாக ஒரு நினைவு அஞ்சல் தலை வந்து அவரோட பெயர்ல வெளியிடுறாங்க. அவங்களோட நாடக நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தி முத்த புலவர், இன்பக்கடல் அமைதி, அதுக்கப்புறம் ரணியன் அல்லது இணையற்ற வீரன். ஓகேங்களா, பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தி முத்த புலவர், இன்பக்கடல் அமைதி, ராணியன் அல்லது இணையற்ற வீரன், குமரகுருபர், சௌமியன், சேரதாண்டவம், படித்த பெண்கள், பிசிராந்தையர், ரஸ்புதின், அம்மைச்சி, கலை புத்தின் காதல். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தியமுத்த புலவர் வந்து நூற்குறிப்பு பார்த்தீங்கன்னா அது வந்து வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் அப்படின்ற நூல்களிலிருந்து தழுவி தமிழில் வந்து பாரதிதாசன் 1929 எழுதுறாங்க. சத்தியமுத்த புலவர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அவங்க இயற்றிய காவியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணகி புரட்சி காப்பியம், கடற்மேற்கு குமிழ்கள், இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழச்சின் கத்தி, குறிஞ்சி திட்டு, பாண்டியன் பரிசு, சஞ்சீவி பருவத்தின் சாறு, அகத்தின் விட்ட புதுக்கருடி, காதலா கடமையா. ஓகேவா, இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம இம்பார்ட்டன்ஸான பாவேந்தர் பாரதிதாசனுக்கான நோட்ஸ் அண்ட் பார்த்துட்டோம். ஓகேங்களா, நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிகேசி தம்மனார் பார்க்கணும். அவங்களோட பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில். பெற்றோர் பார்த்தீங்கன்னா தீத்தாரையப்பா முதலியார் மீனாம்பாள். அவங்களோட டிகேசி என வந்து அவங்களோட பேர் வந்து டிகேசி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க வந்து இலக்கிய கூட்டம் அப்படின்றது அவங்க வீட்டில் வந்து வட்டத்தொட்டி, அந்த பெயரில் வட்டத்தொட்டி அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அந்த காலத்துலலாம் வட்டத்தொட்டி அப்படின்றது எப்போவுமே இருக்கும். அந்த பேரில் இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து முத்தொள்ளாயிரம் மற்றும் கம்பராமாயணத்திற்கு வந்து அவங்க உரை எழுதியிருக்காங்க. அவங்களோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து 11/9/1882 பிறந்திருக்காங்க. 16/2/1954 அப்போ வந்து அவங்க இறந்திருக்காங்க. அவங்களோட சிறப்புகள் பார்த்தோம்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழ் இசை காவலர், வளந்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர், ராசிதா மணி. அவங்க வந்து ஒரு வழக்கறிஞராக தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எழுத்தாளர், திறனாய்வாளராக வந்தாங்க. அவங்க வந்து
எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா இதய ஒளி கம்பரியார். டிகேசி என அழைக்கப்படும் டி.கே. சிதம்பரனார் அவங்க வழக்கறிஞராக வேலை செஞ்சாங்க. எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் அவங்க புகழ் பெற்றாங்க. ராசிகாமணி அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாங்க. இவங்க வட்டத்தொட்டில அவங்க இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்திருக்காங்க. ஓகேங்களா. இவங்க கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வல்லந்தமிழ் ஆளுவர், குற்றால முனிவர் என பலவராக புகழப்படுகிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இலக்கியங்களையும் கற்க முடியும் என அதுக்கான சான்றுகள் அவங்க எடுத்து சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இவரோட ரசிகா தன்மையால் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர். ஓகேங்களா. இது மேலே பார்த்தாச்சு. ஆனால் ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு எப்போவுமே கூட்டம் கூட அதை பற்றி அவங்க பேசுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் எல்லாரும் அவங்கள மறந்து டி.கே. சிதம்பரனார் பேசுறத கவனிப்பாங்க. அந்த மாதிரி இருக்குமா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவங்க தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையும் மென்மையும் தனித்தன்மையும் எடுத்து சொன்னார். கடிதங்களிலும் அவற்றை வியந்து எழுதினார். அவர் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன. அவங்க எழுதின நூல் பார்த்தீங்கன்னா இதய ஒளி கம்பரியார். முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணத்துக்கு அவங்க உரை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. சென்னை மேல்வையின் உறுப்பினராகவும் அறநிலைத்துறையின் ஆணையராகவும் அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இது கொஞ்சம் தான் இருக்குங்க, இவ்வளோ படித்தாலே நம்மளுக்கு போதும். அவங்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அரங்கநாதன். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவங்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அரங்கநாதன். அவங்க 17/7/1925, 15/4/1995 அவங்களோட இயர். ஓகேங்களா. அவங்க பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் நடுத்திட்டு. அவங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா சீனிவாசம் பிள்ளை சொர்ணத்தாச்சி. அவங்களுக்கு சிறப்பு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது அருள்நெறி தந்தை தமிழ் மாமுனிவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அவங்களோட முக்கிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா நயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள், அருள்நெறி முடிக்கம், எங்கே போகிறோம், கம்பன் கண்ட ஆட்சி, அரசியல் சமூகம். இதழ்கள் பார்த்தோம்னா அருளோசை, அறிக அறிவியல். ஓகேங்களா. அவங்களோட வாழ்வு கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா இறை தொண்டு, சமூக தொண்டு, இலக்கிய தொண்டு. இது 3 தான். அவங்க மக்கள் எல்லாம் எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா அவங்க உப்பு நெறி அப்படின்ற ஒரு இது இருக்கு, ஒரு நூல் இருக்கு. அது பாடப்பகுதியில் இருக்கு, நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. ஓகேங்களா. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க மக்கள் பணியை இறைப்பணியாக கருதி வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தார். இவ்வளோதாங்க. இது அப்புறம் திருக்குறள் நெறியை பரப்புவதை வாழ்நாள் கடமையாக கொண்டவர் என்று குறிப்பிடப்படுகிறார். இந்த லைன் தான் எப்பவுமே கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நாயன்மார் அடிச்சோட்டு, குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள் போன்ற நூல்கள் குறிப்பிடப்படுகின்றன. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக இவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டிருக்காங்க. மேலே பார்த்தது தாங்க பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இந்த பாயிண்ட்ஸ் படித்தாலே போதும். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கேட்டாங்கன்னா நம்ம இதுலேருந்து ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். இவங்க சிவகங்கை மாவட்டத்தில் சிற்றூரான சிறுகூடைப்பட்டியில் பிறந்திருக்காங்க. பெற்றோர் பார்த்தீங்கன்னா சாத்தப்பன், விசாலட்சுமி. இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முத்தையா. அவங்க பணியாற்றிய இதழ் பார்த்தீங்கன்னா சண்டா மாருதம், திருமகள், திரையொளி, தென்றல், தென்றல் திரை, முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர். ஓகேங்களா. பணிகள் அவங்க கவிஞர், பாடலாசிரியர், அரசியல்வாதி, திரைப்பட தயாரிப்பாளர். அவங்களோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 24/6/1927, 17/10/1981. சிறப்பு பெயர் கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை குணம் கொண்ட கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட நூல் சேரமான் காதலி. இது வரலாற்று புதினம். அவங்களோட புனைப்பெயர் அப்படின்னா காரை முத்துப்புலவர், வணங்காமுடி கனகப்பிரிய,
பார்வதிநாதன் ஆரோக்கிய சுவாமி. சாகித்ய அகாடமி வந்து சேரமான் காதலிக்கு வந்து சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இது மேலே பார்த்தது தான் இருக்கு. இவங்களுக்கு வந்து தமிழக அரசால அரசவை கவிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களோட வரலாற்றில் அவங்க கூறும் நூல் அப்படின்னா இயேசு காவியம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து 1949ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கலங்கா திருமணமே அப்படின்ற திரைப்பாடலுக்கு அவங்க வந்து பாடல் எழுதியிருப்பாங்க. அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் திரைக்கு போன இது. ஓகேங்களா, இவர் வந்து கவிஞராக பேச்சலராகவும் திகழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சேரமான் காதலிக்கு சாகித்ய அகாடமி. அவங்களோட படைப்பு பார்த்தீங்கன்னா நெடுங்கவிதை நூல்கள், நாடகங்கள், புதினங்கள், இதழ் பணி சிறப்பு. நெடுங்கவிதை அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டினத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி, மகாகாவியம், இயேசு காவியம். ராச தண்டனை, கம்பர், அம்பிகாவிதி இவங்க வரலாற்று தான் அவங்க வந்து நாடக நூலை எழுதியிருக்காங்க. புதினங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரந்தீவு, அங்காயர்கண்ணி, வேளாங்குடி திருவிழா, சேரமான் காதலி முதலிய பல புதினங்களை படைத்திருக்காங்க. இதழ் பணி பார்த்தீங்கன்னா கண்ணதாசன், தென்றல், முல்லை, தமிழ் மலர். இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து அதுக்கு ஆசிரியராக இருந்து தமிழ் இதழ் பணி செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து கவிதையிலும், உரைநடையிலும், சொற்பொழிலும், திரைப்படத்துறையிலும் அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சி தலை நிமிர்ந்து நின்றுருக்காங்க. அவங்க எப்போவுமே சொல்லுவாங்களா, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, என் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா. ஓகேங்களா, நம்ம வந்து இப்போ இதில் இருக்கிற டாபிக்ஸ் படித்தாலே நம்ம குரூப் 4க்கு வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நம்ம போடுற வீடியோ அப்படி உங்களுக்கு நோட்டிஃபை வந்துடும். ஓகேங்களா, தேங்க்யூ.